சூப்பராக இருந்தது. நான் போறதுக்கு முன்னாடி நிறைய மீடியாவில் சொன்னேன் நான். ஏன்னா சிதம்பரம் ஸ்டேடியம் இஸ் லக்கி ஸ்டேடியம் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் டீம் இந்தியா. ஏன்னா எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இந்த ஸ்டேடியம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஈவன் பிஃபோர் கோயிங் டு த மேட்ச் கூட நான் சொன்னேன். இன்னைக்கு உண்மையிலே நல்லா ஆடினாங்க நம்ம டீம் இந்தியா. அண்ட் ஈவன் ஜிம்பாப்வே ஆல்சோ தே ரியலி பிளேட் வெல். நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. ஒன் சைட் மேட்ச் இல்லாமல் ஒரு வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வேணும். ஈவன் ஜிம்பாப்வே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டாண்டில் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க கண்ட்ரி இது சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருந்தது. இப்போ லாஸ்ட்டில் கூட ஜெயிச்சிட்டு போயிருக்கு. அவங்க ஆல்சோ நான் 2 பேர் போய் நம்ம ஹக் பண்ணின்னு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஃபார் என்டர்டைனிங் அசன்ட்டு. ஏன்னா இது இப்போல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ஃபேன் வார் அப்படி இப்படியெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சார். இவத்தோ நான் ஒரு ஆர்சிபி ஃபேனான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். வந்து என்ன பார்த்த உடனே எல்லாம் ஆர்சிபி ஃபேன். எவ்வளோ அன்பா நம்ம சென்னை மக்கள் ஆகட்டும், நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆகட்டும், அப்ராட்லேருந்து வந்தவங்க எல்லாம் எவ்வளோ அன்பா பேசி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு. ரியலி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சென்னை பீப்புள். எஸ்பெஷலி நான் சிதம்பரம் வரும்போதெல்லாம் நான் நிறைய மெமோரிஸோட தான் நான் போகிறேன். அதுலேயும் என்னோட பாஸ் டாக்டர் ஜேவியர் பிரிட்டோ, கே இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் சேர்மன், அப்புறம் மாஸ்டர் மூவியோட ப்ரொடியூசர். பிகாஸ் ஆஃப் ஹிம் வாட் ஐ எம் டுடே. அவர் த்ரூ அவுட் வேர்ல்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவரும் சென்னையில் தான் இருக்குது. எப்பயுமே எங்கள் பாஸோட வீட்டு ஹோம் கிரவுண்டில் வந்து நான் மேட்ச் பார்க்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷ விஷயம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஃபேன்ஸ் அக்ராஸ் த குளோப், பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா. என்னோட டேக்லைன் இருக்கு, வின்னிங் அண்ட் லூசிங் இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம், என்டர்டைனிங் crowd is my aim, born to encourage sports. Come on India! Full enjoy. Abhishek Sharma batting, so Telugu Varma batting super. So I full enjoyed. So this bro is not cricket తెలియదు. ఈ అబ్బాయికి క్రికెట్ అయితే ఏం తెలియదు, బట్ వచ్చాడు, బాగా ఎంజాయ్ చేశాడు. సో సో నీ ఫేవరెట్ ప్లేయర్ ఎవరు చెప్పురా? నువ్వు మాట్లాడు. ధోని, విరాట్ కోహ్లీ, అభిషేక్ శర్మ. సో అభిషేక్ శర్మ సో 4 మ్యాచెస్ ఫామ్ లోకి రాలేదు. ఈ మ్యాచ్ ఫామ్ లోకి వచ్చాడు, దుమ్ము దులిపాడు. సో చాపాక్ స్టేడియం మీదే అభిషేక్ శర్మకి చాలా కలిసి వచ్చింది. நார்மலாக வந்து இஷன் கிஷன் நல்லா ஆடினாரு, சூப்பராக ப்ளே ஆனார் ஓப்பனர்ஸு. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் ஒன்றுமே விளையாடல, ஆனால் இந்த மேட்ச் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். எக்ஸலண்ட். ஹார்திக் பாண்டியா வந்தாரு, அடிச்சாரு, போயிட்டாரு, அவ்வளோதான். மாசு சூப்பர். அதுக்கப்புறம் வந்து அப்போசிஷன்ல டீம்ல ஒருத்தர் அடிச்சாரு, சூப்பரா அடிச்சாரு, 90 above ரன்னிங் அடிச்சாரு. இன்னைக்கு வந்து ஆமா ஹார்திக் பாண்டியா முன்னாடி வந்துட்டா கொஞ்சம் ஃபயரா இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருப்பான். சூப்பரா விளையாடு. இந்த டைம்ல டஃப் கொடுத்தது வந்து எல்லாருமே நம்ம டீம்ல நல்லா விளையாடுங்க. அபிஷேக் ஓப்பனர்ஸ் வந்து நல்லா பிளே பண்ணாங்க. அபிஷேக் சர்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் அவன் விளையாடல, இந்த மேட்ச் வந்து நல்லா விளையாடினாரு. அபிஷேக் ஆப்போனன்ட் டீம்ல வந்து விளையாடினாரு, ஆனா அவன் பேர் வந்து மறந்துட்டானாரு. ஐபிஎல் வர பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இல்லையா, சென்னை தோனி வந்து எல்லாருமே வந்துருவாங்க. நானும் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா ஆனா டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க, இதுக்கு எப்படி ஆனாலும் டெஃபினெட்லி சூப்பர். கண்டிப்பா நடக்கும், மேட்ச் என்ன நடக்கும் கண்டிப்பா ஐபிஎல். ஆனா கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியாது ஆகும். இல்ல புரியல. விசில் பண்ணலாம், ஆனா அது பிசிக்கலா எடுக்க முடியாது. நம்ம டைரக்டா ஹேண்ட்ல பண்ணிக்கலாம். நல்ல மேட்ச், நல்ல கம்பேக். ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து அந்த மேட்ச்க்கு அப்புறம் நல்லா வந்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஓகே, சாம்சனை ஃபிக்ஸ் பண்ணது இன்னைக்கு நிறைய இஷ்யூ சால்வ் பண்ணிட்டு, அட் த சேம் டைம் வந்து திலக் அட் 5 இன்னைக்கு ஒர்க் ஆச்சு. எனி மேட்ச் ஒர்க் ஆகுமா, திலக் அட் 6 ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் லெட்ஸ் see. இந்த ஆர்டர் இப்போதைக்கு ஃபிக்ஸிங் மோஸ்ட் ஆஃப் த ஹோல்ஸ். அட்லீஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் கெட்டிங் சிம்பிளிஃபைடு ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். பார்ப்போம் எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். பவுலிங் வந்து அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டாங்க. ஆப்வியஸ்லி ஹர்ஷ்தீப் சிங் ஆல்சோ வாஸ் கிளினிக்கல் டுடே. பும்ரா வந்து விக்கெட்ஸ் இருந்தாலும் he bowled really well and he was extremely good with the bat and ball. பிளேயர் ஆஃப் த மேட்ச் நீங்களே பாத்தீங்களே, செம பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஸோ பார்ப்போம், வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா we will definitely move to the semi-finals. பார்ப்போம். It was a wonderful match and one-sided match. Definitely, India, it's more confident and players obviously we work on. Batting order was a little bit dicey, but Abhishek Sharma, it was a surprise. No, batting order they will improvise. Mainly players they need to reshuffle based on their
analysis, they will take care of it. Bowling wise, we need to improve at some level, but let's see in the future matches how it will go. ஸோ இட் வாஸ் a very very interesting மேட்ச் அண்ட் நம்ம வந்து ரன் ரேட்டில் வந்து வின் பண்ணோன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சிட்டோம் ஸோ we still have one more match so we are expecting something bigger இதே ரன் ரேட் வரை we should do something bigger than this and always an Indian fan always an Indian. It's a lot better than when we were at Ahmedabad. I think we won because of me, because I wore my lucky RCB t-shirt. And even though we're in Chennai, RCB is the best. एक साला कप नाम दे. Correct, Karan. How I think Dhoni will conquer it? By retiring. I think Dhoni won't last the whole. I think Dhoni is 45 and you've got players who are 16, 17. I think it's time to give them a chance. I think he'll come at number 9 or maybe even number 10. We'll see. If he comes at 11, then you got a chance of winning. I think Dhoni might score a 50 in the IPL season that he plays. Then before he scores another one in the IPL. Yeah, and I think he's so good that he should let others have a chance. He's overqualified now. The only show he can play is a forward defense. As you just play the video of Lockie Ferguson bowling to him in 2019. Thank you. ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷனை நம்ம போன மேட்சே கண்டினியூ பண்ணிருக்கலாம். இஷான் கிஷன் நம்பர் 3 விளாண்டாரு. அபிஷேக் அண்ட் சாம்சன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து அபிஷேக் வந்து இவங்க வந்து ஓவர் ரேட்டட்னு சொன்னாலும் அபிஷேக் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் ஆகுது. அது ஆக்சுவலி ஃபீல்டிங் வந்து ஒரு சைடாவே நிற்காம அவங்க மாற்றி லெஃப்ட் ரைட்னா யோசிக்கணும். அது ரொம்பவே நல்லா பண்ணாரு. அப்புறம் வந்து ஹெச்பி செம்ம ஃபினிஷிங், வரலாம் மீட்டர்லாம் ஹைட்டு வெளுத்து வாங்கிட்டாரு ஹெச்பி. அதனால 250ங்கிறது செம்மையா பேட்டிங் பிச்சு. ஆனால் முன்னாடி மாதிரி சேப்பாக்கு இல்லை ப்ரோ, நிறைய பேட்டிங் ட்ராக் மாத்திட்டாங்க. டூபேவை 6th பவுலராக யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பவுலிங் சேஞ்சாக இருக்கணும். ஆக்சுவலி இதை வச்சுட்டே நம்ம செமிஸ் போனால் சத்தியமாக அடி வாங்குவோம். டூபேவை பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டூபே கொடுக்குறது, ஆக்சுவலி இன்னொரு ஸ்பின் கூட தள்ளி விட்டுருக்கலாம். மேபி டூபேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே அடி வாங்கிட்டாரு, 26 ரன் கொடுத்தாரு. திரும்ப இன்னொரு ரன் 28 ரன்ஸ். இந்த மேட்ச்க்கு என்னன்னா தேவையில்லை, ஸோ ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கூட கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் நம்புகிறேன். செமிஸில் இங்கிலாந்து அடி வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு, சரியான வைப்பு. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 200 எதிர்பார்த்தோம், 250 அடிச்சு கொடுத்தாங்க. எல்லாருமே நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் அதை கேரி பண்ண முடியல, பட் எல்லாருமே ஒரு 30+ அடிச்சாங்க எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன். ஃபினிஷிங் வந்து திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா நல்லாவே ஃபினிஷ் பண்ணாங்க. சேஞ்சஸ் வந்து டூபேக்கு பவுலிங் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. போன மேட்ச்லேயே டூபே நல்லா ரன் கொடுத்தாரு, இந்த மேட்ச் கொடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் கூடலாம் டூபே கொடுத்தீங்கன்னா கொல்கத்தா சின்ன கிரவுண்டு மெயின் ரோட்ல போய் விழுவும். தயவு செஞ்சு தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி போன தடவை பண்ண மிஸ்டேக் அக்ஷர் பட்டேலை வெளியே விட்டது, இந்த மேட்ச் அதை கரெக்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த மேட்ச் எதுவும் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். आज जो पहले मैच हुआ है इंडिया से वेस्ट इंडीज और साउथ अफ्रीका, बहुत इंपॉर्टेंट मैच था. साउथ अफ्रीका ने जीत के इंडिया की रोड आसान कर दी. अब इंडिया जिम्बाब्वे से जीत गया, सो टेक्निकली जो नेक्स्ट मैच है वो क्वार्टर फाइनल है. इंडिया की रोड क्लियर है, सो क्वार्टर फाइनल विन ऑल द गेम्स, यू विन द कप, राइट, नाइस एंड इजी. पहले क्वार्टर फाइनल अगर वेस्ट इंडीज के साथ जीत गए, उसके बाद सेमीफाइनल मुंबई में और अहमदाबाद में फाइनल. पाकिस्तान ऑलमोस्ट आउट है, सो बल्ले बल्ले है और मजे से मैच देखो. बस चक दे फट दे. Come on India, cheers for India. It was fantastic. Yeah, he is always the king. I love him so much. जैसे मेरे को सबसे बड़ी खुशी अभिषेक की हुई क्योंकि उन्होंने हाफ सेंचुरी मार दी. इतने गेम से वो मतलब डाउन आउट ऑफ फॉर्म चल रहे थे एंड टुडे ही डिड इट. और तिलक भी आउट ऑफ फॉर्म थे, आज तिलक ने भी अच्छा खेला. अब हार्दिक पांड्या के बारे में तो क्या ही बात करें, है ना, वो हमेशा चलते हैं. और बस अफसोस एक चीज की हुई कि दुबे को बैटिंग का चांस नहीं मिला. சேஞ்சஸ் இன்னைக்கு பண்ண சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ் தான். சஞ்சு சாம்சன் இன் பிளேஸ் ஆஃப் ரிங்கு, அக்ஷர் பட்டேல் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து போன மேட்ச் வெளியே வச்சதுக்கு காரணம் மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாரும் இல்லாதனால நம்ம லாஸ் ஆனதுக்கான மெயின் அடி. இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது யதார்த்தமாக ஒரு மெதப்பில் ஓவர் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டில் வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அந்த கான்ஃபிடென்ட்டை உடச்சிட்டாங்க. அதோட மிஸ்டேக் வந்து இன்னைக்கு ரெடிஃபை பண்ணி அக்ஷர் பட்டேலை உள்ளே போட்டது பெஸ்ட் மூவ்.
அண்ட் ஆல்சோ சஞ்சு சாம்சன் ஆட் பண்ணது நம்மளுக்கு பேட்டிங்கில் ஒரு அட்வான்டேஜ். அதனால நம்மளுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்குன்னா திலக் வர்மா வந்து டவுன் த ஆர்டரில் நல்லா ஸ்ட்ராங்காக ஆடினாரு. குயிக் ஃபயர் ரன்ஸ் அவரால் அடிக்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பேட்டிங் டெப்த் வந்து தூபே, அக்ஷர் பட்டேல் வரையும் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங் டெப்த் இருக்குது. அதனால இப்போ இதே நம்ம லைன் அப் வந்து நம்ம ஃபைனல் வரையும் எட்டு போனாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது நம்ம கப் அடிக்கிறதுக்கு. மேபி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரலாம். எகைன் அது வந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம இந்த 2024 வேர்ல்டு கப்பை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மேபி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாலும் எங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லாக ஏற்றுக்கிறோம். வெரி நல்லா சூப்பராக போச்சு. சஞ்சு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே போல் இப்போ இவ்வளோ நாள் இந்தியா இந்த மேட்ச் செம்மையாக ஆடி இருக்காங்க. 11 இதே 11 இருக்கணும், கப்பு நடிக்கிறோம். இந்த bowling கொஞ்சம் இந்த வேஸ்ட்டாக இருந்தது நம்ம டீமில். ஹார்திக் சிங் மட்டும் நல்லா போட்டான். இப்போ இது எவனுமே நல்லா போடல. கொஞ்சம் bowling கொஞ்சம் நல்லா போட்டுருக்கணும். நீ பேச ஜெசி பண்ணுங்க. வேற என்ன சேஞ்சஸ்? இந்த சேஞ்சஸ் ஓகே தான் ப்ரோ. இஷான் கிஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் டாப் ஆர்டர்ல இருக்கணும். சஞ்சு வந்து 1-1 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இஷான் கிஷன் வந்து மோஸ்ட்லி ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால சர்க்கிள் இறக்கிட்டு நல்லா விளையாடுவார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கலாம் ரன்ஸ். ப்ளஸ் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இது ஜிம்பாப்வே டீம் ஆல்மோஸ்ட் 180 ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்ம ஒரு 200 220 ஆச்சு தான் மேட்ச் ரொம்ப குருஷியலாக போயிருக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸு டூ ஆர் டை மேட்ச் நாக் அவுட்டு. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கவர் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு செமி போயிட்டு ஃபைனல் அடிக்கும். இல்லை இந்த பேட்டிங் ஆர்டர் நல்லா இருந்தது. ஹார்திக் பாண்டியா வந்த பிறகு திலக் வர்மா வந்தால் நல்லா இருக்கும் மேட்ச். ஆனால் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்தால் ஒன் டவுன் இஷான் கிஷன் இந்த 3 பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது. இன்னைக்கு ரன் ரேட்டும் நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்குது. நம்ம பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும். விக்கெட்டு நம்ம குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம் இந்த அடுத்த மேட்ச்சில். ஸ்பின் வேரியேஷன் லெஃப்ட் பேட்டிங் இருக்காங்க. அதனால குல்தீப் யாதவ் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனல் அடிப்போம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டீம் இந்தியா. இந்தியா